Hi guys, this is Dr. Arun Kumar and Ram Kumar from Ascension Clinics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எண்ணெய் குளியல். அதாவது எண்ணெய் குளியல் மூலியமா நம்மளுக்கு எப்படி உடம்பு சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற வாத பித்த கபம் இந்த ஒரு ரேஷியோஸ் நம்ம உடம்புல மாறதுனால தான் நம்மளுக்கு நிறைய டிசீஸ் வருது. ஸோ அந்த ரேஷியோஸ் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் ஒரு நாள்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம நல்லெண்ணெயா யூஸ் பண்ணிக்கணும். நல்லெண்ணெயை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ எல்லா இடத்துலையும் உடம்புல இருக்கிற அத்தனை பாசம் தலையில, முகத்துல, இது மாதிரி காதுல, அதே மாதிரி உங்களுக்கான நகத்து இடுக்குல இருந்து ஆரம்பிச்சு கால் நகம் வரைக்கும் எல்லாத்துலயுமே பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம எண்ணெய் தேய்ச்சி ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெய் நம்ம உடம்புல ஊறணும். அப்படி ஊறணும் போது அந்த எண்ணெய்கள் அப்சர்வ் ஆகும். ஸோ அந்த எண்ணெய்கள் தான் நம்ம உடம்புல அந்த வாத பித்த கபத்தை நல்லா பேலன்ஸ் பண்ணும். ஸோ இதை நம்ம காலையில ஒரு 6 மணி, அதாவது 6 மணிலேருந்து ஒரு விடிய கிளம்புற ஒரு 6 மணிலேருந்து மத்தியானமா ஒரு 12 மணிக்குள்ளார குளிச்சு முடிச்சிடணும். அதுக்கு மேல நம்ம குளிக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு அட்வைசபிள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்லெண்ணெய் போட்டு குளியல் பண்ணிட்டு இருந்தோம்னே ஆனா நம்மளோட உடம்புல அத்தனை வியாதியும் சரியாயிரும். அது ஒண்ணு. அதே மாதிரி நம்மளோட டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் ஆகும். நம்மளோட உடம்பு நல்லா க்ளோவா இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பு நல்லா ஒரு அழகாவும் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த எண்ணெய் குளியல்ல இருக்கு. இது ஒரு பாரம்பரியமா நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சில காரணங்கள்னால நம்ம எண்ணெய் குளியல் போட்டு நம்ம குளிக்கிறது கிடையாது. ஆனா எண்ணெய் குளியல் போட்டு நம்ம குளிச்சோம் அப்படின்னா ஒரு எளிமையான மெத்தட் தான். அது மூலியமா நம்ம எல்லா டிசீஸுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாரம் எண்ணெய் குளியல் பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம வேற ஏதாவது டிசீஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.